சரி, கற்பனசாமி திருவடி போட்டு வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தாயத்து. இந்த தாயத்து யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12 சனி இருப்பதால் உங்களுக்கு விரய செலவு ஏற்படும். இப்போ அப்படிப்பட்டவங்க இந்த சனி பகவான் தாயத்து அணியலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த 7 வருஷத்தில் திருமணம் ஆகும். அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மம் பார்த்தீங்கன்னா, சிம்மத்துக்கு சனி பகை. அதனால் 8ல் சனி இருப்பதனால உடல் நல குறைவு ஏற்படும். அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த தாயத்தை அணியலாம். அடுத்து தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசி தனுசு லக்னம், அதாவது மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள், சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள், அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாயத்தை அணியலாம். தனுசுலேருந்து 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனி, அதாவது 8ல் இருந்தால் அஷ்டமத்து சனி, அதுக்கு நிகராக பாதி கெடுதலை செய்யக்கூடியது தான் இந்த அர்த்தாஷ்டம சனி. 4ல் சனி இருந்தால் தாயார் உடல்நிலை குறைவு, அதாவது தாயாருக்கு உடல்நலை, வண்டியில் பிரச்சனை அல்லது வீட்டில் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படும். அப்போ அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அந்த தாயத்தை அணியலாம். ஸ்ரீ கற்பனசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.